இயேசுவும் உடல் ஊனமுற்ற ஒரு மனிதனும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. பெத்சாய்தா என்ற இடம், அதாவது கடவுளின் இரக்கத்தின் இல்லம் என்று பொருள்படும் அந்த இடத்திலே 5 கால் மண்டபம், அங்கே ஒரு குளம். அந்த குளத்தின் அருகில் ஊனமுற்ற ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக நோயுற்றிருக்கின்றான் என்ற ஒரு சொல். இதை எப்படி புரிந்து கொள்வதென்றால், 38 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட காலம். ஆக 38 ஆண்டுகள் அவர்கள் பாலைநிலத்தில் நடந்து வருகின்றார்கள். அதுபோன்று இந்த மனிதன் 38 ஆண்டுகள் உடல் நோயுற்று இருக்கின்றான் என்று பொருள்படுகிறது. அதன் பின்பு அவனால் எழுந்து அந்த தண்ணீரை, அதாவது அந்த விவிலியத்தில் சொல்லப்படுவதென்றால் தூய ஆவியானவர் ஒரு காலகட்டத்திலே அந்த தண்ணீரை கலக்குவார். அப்பொழுது அங்கே இறங்கி செல்லுகின்றவர்கள் குணப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதுதான். ஆக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் தன்னிலே தன்னை குணப்படுத்த முடியாது. ஆக தன்னை குணப்படுத்துவதற்கு கடவுளுடைய ஆற்றல் தேவைப்படுகிறது. காரணம், இயேசு அவனை அந்த தண்ணீரை கொண்டு குணப்படுத்தவில்லை, மாறாக தன்னுடைய வார்த்தையினால் குணப்படுத்துகிறார். எப்படி தொடக்க காலத்திலே மனிதனை படைக்கின்ற பொழுது வார்த்தையால் மனிதனை உருவாக்கினாரோ, அதை போன்று வார்த்தையிலே சொல்லுகின்றார், எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ. அப்படி என்றால் இனிமேல் அந்த நோய் உனக்கு வராது. அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை சந்திக்கின்ற பொழுது பாவிகளாக இருக்கின்றோம் என்றால் அதன் பிறகு அதுபோன்ற பாவச் செயலில் நாம் ஈடுபட மாட்டோம் என்பதுதான். ஆனால் இங்கே தேவை என்னவென்றால், நான் இயேசுவை சந்திக்க வேண்டும். அவன் 38 ஆண்டுகளாக கடவுளை சந்திக்காத ஒரு நிலையில் இருக்கின்றான். ஆகவே குணப்படுத்தப்படவில்லை. அதை போன்று நானும் என்னுடைய வாழ்விலே கடவுளை சந்திக்காத நிலையில் இருக்கின்றேன். கடவுளை விட்டு மிக தொலைவில் இருக்கின்றேன். கடவுளை பற்றிய எண்ணம் அல்லாமல் இருக்கின்றேன். எனக்கு கடவுள் தேவையில்லை என்று இருக்கின்றேன் என்றால் நானும் இந்த மனிதனைப் போன்று நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் என்று பொருள்படும். ஆனால் எப்பொழுது கடவுளை சந்திக்கின்றேனோ அப்பொழுது என்னுடைய வாழ்வில் மாற்றம் நிகழும். ஆனால் இந்த உலகிலே நாம் கடவுளை சந்திப்பதற்கு பதிலாக பல நேரங்களிலும் கவலையையும் பயத்தையும் இதுபோன்ற தேவையற்ற விஷயத்தையும் நினைத்து சந்தித்து கொண்டிருக்கின்றோம். பயத்தை சந்திக்கின்ற மனிதனால் கடவுளை அடைய முடியுமா? முடியாது. கவலையில் மூழ்கி போயிருக்கின்ற ஒரு மனிதனால் கடவுளை அடைய முடியுமா? முடியாது. நான் எப்பொழுதும் சொல்லுவது, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் இருக்கின்ற ஆடையை நல்லபடியாக துவைத்து அணிந்து மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய முகத்திலும், உங்களுடைய அகத்திலும், உங்களுடைய உடையிலும், உங்களுடைய செயல்பாட்டிலும் காட்டுங்கள். ஏனென்றால் நான் மகிழ்ந்திருப்பது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது மட்டுமல்ல, எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது. அதான் ஆண்டவர் சொல்கின்றார், நீ உன்னை நேசிப்பது போல் உனக்கு அடுத்திருப்பவரை நேசி. நீங்கள் எப்பொழுது உங்களை நேசிக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் மற்றவர்களை நேசிக்க முடியும். நீங்கள் எப்பொழுது உங்களை அழகுபடுத்துகின்றீர்களோ அப்பொழுதுதான் மற்றவர்களையும் அழகுபடுத்த முடியும். நீங்கள் எப்பொழுது பயமற்றவர்களாக இருக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் கடவுள் தன்மையை உணர முடியும். நீங்கள் எப்பொழுது கவலையற்றவர்களாக இருக்கின்றீர்களோ, தேவையற்ற கவலைகள் என்ற கவலை என்பது வெளியிருந்து வருவதில்லை, நான் எனக்கென்று உருவாக்கி கொள்வது. என் மகன் எப்படி இருக்காளோ, என் மகன் எப்படி இருக்கானோ, என் திருமணம் செஞ்சவங்க எப்படி இருக்கிறாங்களோ, அங்கே அவங்களுக்குள்ள சண்டை இருக்கோ, அவங்க நல்லா இருக்கிறாங்களா, அப்படி தேவையற்ற கவலைகளை நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளுகின்றோம். கேட்டால், என் மகனை பற்றி நான் நினைக்கக்கூடாதா? நினையுங்கள், நல்லதாக நினையுங்கள். நன்றாக இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். மகிழ்ந்து வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம எப்பொழுதுமே மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று என்ற பாசிட்டிவ் தாட் அது நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். நீ உன்னையே தாழ்த்துவதோ அல்லது உன்னையே நீ அடக்கி உன்னை பற்றி தவறான கருத்தை நீ கொண்டிருப்பதோ கூடாது. மாறாக எந்த சூழலிலும் கடவுளை சந்திப்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். கடவுளுடைய சந்திப்பு எந்த நேரத்தில் வேண்டாமல் நிகழலாம். ஏனென்றால் 38 ஆண்டுகள் என்று சொல்லுகின்ற பொழுது பல காலங்கள் எடுக்கு. அப்போது கடவுள் சந்திக்க வருகின்றது அவருடைய நேரம். அவர் விரும்புகின்ற நேரத்தில் வருவார், நாம் விரும்புகின்ற நேரம் அல்ல.
ஆனால் நமக்கு தேவையானது காத்திருப்பது. நான் கடவுளுக்காக காத்திருக்கின்றேன், கடவுளோடு நெருங்குவதற்காக காத்திருக்கின்றேன். அந்த நிலையை அடைவதற்கு நம்மை அழைக்கின்றார். சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய ஆசீர் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று வேண்டுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.